இந்த ஒன்றாம் எண் சூரியனை குறிக்கக்கூடியது. இந்த சூரியனும் இந்த செவ்வாயும் இணைவதை சூரிய மங்கள யோகம்னே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நிறைய ஆஸ்பிஷியஸான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்க போகுது. சரி, இவ்வளோ நாள் நமக்கு அவஸ்தைப்பட்டுட்டோம், இப்போ நம்ம முழு முயற்சி பண்ணுவோமே, நமக்கான நன்மை நடக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயம் 2027க்குள் உங்கள் லைஃப் செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 2026ல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா, எண் கணித ரீதியாக அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இப்போ யாரெல்லாம் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? ஏற்கனவே நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. ஏகப்பட்டது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் லைஃப்பில் அனுபவிக்கவே காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் துல்லியமாக உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அது இலவச பொது பலன்களாக நான் ஒவ்வொருவருக்குமே அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் இந்த பகுதியை முழுசாக பாருங்கள். இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 என்ன விதமான பலன்களை தரப்போகிறதுங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த 2026 பிறக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த 2026 பிறக்குது. அது எப்படி சார் சூரியனுடைய ஆதிக்கம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா 2 + 0 + 2 + 6. ஸோ இதனுடைய டோட்டல் 10 வரும். அதையும் 1 + 0ன்னு போட்டிங்கன்னா 1 வரும். இந்த ஒன்றாம் எண் சூரியனை குறிக்கக்கூடியது. இந்த சூரியனும் உங்களுடைய தேதின்னு சொன்ன இல்லையா, 9, 18, 27, இதை செவ்வாயின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாயும் இணைவதை சூரிய மங்கள யோகம்னே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நிறைய ஆஸ்பிஷியஸான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அட போங்க சார், நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்க காணோமே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு அது எல்லாமே வசப்படும், சாத்தியப்படும். நீங்கள் தயவு செய்து பழைய நிலைமையை நினச்சி குழப்பிக்காமல் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடாமல் உங்களுக்கான எஃபர்ட்ஸுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். அது பணங்காசாக இருக்கலாம், ஒரு நல்ல சொத்து பத்துகள் வாங்குவதாக இருக்கலாம், சொந்த வீடை அமைத்துக் கொள்வதாக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய எண்ணின் அதிபதியே நில சொத்துக்களுக்கான அதிபதி, அசையா சொத்துக்கள், வீடு போன்ற விஷயங்களுக்கு அதிபதியே செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாயோட சூரியன் இணையக்கூடிய ஒரு காலங்கிறது உங்களுடைய சிரமங்களை கம்மி பண்ணி, குறிப்பாக கடன் சிக்கல்களை கம்மி பண்ணி, ஒரு பேங்க் லோன் கிடைக்க வைத்து அதிக வட்டிக்கு நீங்கள் வாங்க கடனை நீங்கள் அடைப்பீங்க. உங்களுக்கான ஒரு சேவிங்ஸை அதிகப்படுத்தி கொள்வீர்கள். இவ்வளோ நாள் எனக்கு மேரேஜ் ஆகவே இல்லை சார், தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த மேரேஜ் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் 2026 உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்ல, இது நீங்கள் கிரகங்கள் ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிரகங்கள் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷமும் விருச்சிகமும் உங்களுடைய எண்ணிற்குரிய ராசிகள். இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்திற்குமே இந்த 2026 பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லா வகையிலையுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இனிமேல் பட்டும் நமக்கு ஃபெயிலியர் தான் கன்டினியூ ஆகும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் தவறான எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் ஒரு ஓப்பன் மைண்டோட
சரி இவ்வளோ நாள் நமக்கு அவஸ்தைப்பட்டுட்டோம், இப்போ நம்ம முழு முயற்சி பண்ணுவோமே, நமக்கான நன்மை நடக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயம் 2027க்குள் உங்கள் லைஃப் செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். முடிந்தால் பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அது வல்லக்கோட்டை முருகனாக இருக்கலாம், சிறுவாபுரி முருகனாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், சுவாமி மலையாக இருக்கலாம். இது போன்ற பழமை வாய்ந்த ரொம்ப அந்த காலத்து கோயிலாக மட்டும் இருக்கணும். அது மாதிரியான முருகனுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். மாற்று மதத்தினவர் அவரவர்களுடைய குருமகான்கள் குருமார்கள் சமாதி அடைந்த தர்காக்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அந்த பட்னப்பாக்க சர்ச்சில் அங்கே ஒரு செயின்ட் அங்கேயே அவங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அது போன்ற உங்களுடைய குருமார்கள் அடக்கமான இடத்திற்கு நீங்கள் சென்று வரும் பொழுது அந்த வைப்ரேஷனை ஃபுல்லாக நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வருவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஆண்டாகவே அமைய போகிறதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். இது 2027க்குள் நிகழவே போகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான 2026க்கான எண்கணித பலன்கள். இதுவே உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே எனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது மட்டும் நடக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்கு உங்களுடைய பெயர் மந்திரம் மாதிரி செயல்படணும். மந்திரம் மாதிரி செயல்படும் பொழுது அது உங்களுடைய உடலை எந்திரமாக இயக்கும், உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு வாழ்வில் ஜெயித்த எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்கணித ரீதியாக தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கவே செய்தது. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அல்லது மியூசிக் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் 2 ஆஸ்கார் வின் பண்ண ஏஆர் திலீப்பாக இருந்தாலும் சரி, திலீப் தான் அவருடைய இயற்பெயர். அதே போல் சிவாஜி ராவ்ங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அந்த பெயர் மந்திரமாக அமைஞ்சிச்சு இல்லையா? அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு திறமை இருந்தது தான். ஆனால் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புங்கிறது கிடைக்காமல் நிறைய அவதிப்பட்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அந்த திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றவர்கள் கோபுரத்தின் உச்சியை தாண்டியும் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த 2026ல் வழங்குகிறார். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தலையெழுத்தை மாறும். இப்போ உங்களுடைய பெயர் எழுத்தில் திருத்தம் செய்ய தேவைப்படும் பொழுது அதை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் தகுந்தாற் போல திருத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய விதி அமைப்பே மாறும். இறைவன் தான் அதற்கு வழிவகுக்கிறார். ஸோ உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமே அனுப்பிச்சி விடுங்க. அது சரியாகவே பலன் தரல சார், என்ன காரணம்னே புரியல, நிறைய உழைப்பை கொட்டுறேன் என் லைஃப்பில், ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதன் மூலமாக ஒரு பதில், ஒரு சரியான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிற என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக நான் கொடுக்கக்கூடியது தற்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு பலன் தருமா தராதா, இதற்கான பொது பலன்கள் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது தவிர யாராச்சும் உங்கள் குழந்தைக்கு பெயர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த குழந்தையுடைய பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க நியூபார்ன் பேபினா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கான பொது பலனும் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.